கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே அந்த 19வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இயேசு வந்து அங்கே நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அங்கே கதவுகள் பூட்டப்பட்டு இருக்க என்று வேதம் சொல்கிறது. நடு வீட்டிலே அந்த இயேசு சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி பயப்படாதே என்று சொல்லி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவங்க மற்ற யூதர்களுக்கு மற்றவர்களுக்கு பயந்து அவங்க வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். வெளியே வராதபடிக்கு பயத்தினால ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் காணப்பட்டார்கள். அவங்க பயந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தார்கள். சமாதானத்தை இழந்தவங்களாக, சந்தோஷத்தை இழந்தவர்களாக அரை வீட்டுக்குள்ளே காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவங்க நடுவிலே வந்து நின்று பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மையாகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவராமே உங்களுக்கும் தேவன் சமாதானத்தை அவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அநேக காரியங்களுக்கு நம்ம பயந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் நாம் முடங்கி கிடக்கலாம். நீங்கள் முடங்கி கிடக்கலாம். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து வெளியே வர முடியாதபடிக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை இழந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் முடங்கி கிடக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம், நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் உங்கள் பயத்தை மாற்றுவார். உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் தாமே உலகம் கொடுக்காத சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருகிறவர். அவர் நமக்காக இந்த பூமியிலே வைத்திருக்கிற தேவன். அவர் சமாதானத்தின் பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சமாதானத்தின் தேவன். ஆண்டவதாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லா பயத்தையும் அவர் மாற்றுவார். நீங்கள் முடங்கி கிடக்கலாம், வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கலாம், வெளியே போக முடியாமல் முடங்கி கிடக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் பயத்துக்கு ஏதுவான அனைத்து காரியங்களையும் ஆண்டவராக இயேசு இந்த நாட்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லா பயத்தையும் எல்லா கலக்கத்தையும் முடங்கி கிடக்கிற வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றுவீராக. ஆண்டவரை சமாதானத்தினால சந்தோஷத்தினால என் ஆண்டவர் நிரப்புவீராக. பயத்தை நீக்குவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.